ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம சூர்யா வந்து லைலா கூட எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க, என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா கூட லைலா 4 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் எந்தெந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, எந்தெந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு தன்னுடைய 26வது வயசில் நம்ம சூர்யாவுடைய 26வது வயசில் நந்தா படம் தாங்க. நந்தா படத்தில் லைலா கூட முதல்ல ஜோடி சேர்ந்துக்கா நம்ம சூர்யா. இந்த படத்தை டேரக்டர் பாலா தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் நந்தா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசையை வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. ரெண்டாவது படத்தை பார்த்துடலாம். ரெண்டாவது படம் 2002ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயசில் நம்ம சூர்யாவுடைய 27வது வயசில் உன்னை நினைத்து அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல நம்ம லைலா. இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து நம்ம விக்ரமன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ஸ்னேகாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புல. இதில் சிற்பி தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பார்த்துடலாம். மூணாவது படம் 2002ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயசில் நம்ம சூர்யாவினுடைய 27வது வயசில் மௌனம் பேசியதே தாங்க. மௌனம் பேசியதில் நம்ம லைலா வந்து 3வது முறையாக ஜோடி சேர்ந்துருக்காப்புல நம்ம சூர்யா கூட. இந்த படத்தை டைரக்டர் அமிர் தான் டைரக்டர் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் திரிசாவும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை எத்தனை முறை இதுவரை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவது படத்தை பார்த்துடலாம். நாலாவது படம் 2003ஆம் ஆண்டு சூர்யாவினுடைய 28வது வயசில் பிதாமகன் படம் தாங்க. பிதாமகன் படத்தை டைரக்டர் பாலா தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் 4வது முறையாக லைலா ஜோடி சேர்ந்துக்காப்புல நம்ம சூர்யா கூட. இந்த படத்தில் விக்ரமும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சக்தி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா கலக்கியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த 4 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள ஜோடி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 படத்தில் உள்ள கதை, பாட்டு, எந்த படத்தில் உள்ள பாட்டு, கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.